தப்போ நம்மளை வந்து சிப்பாய் நம்ம வந்து மாற்றி சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதுக்கப்புறம் நாட்டுக்கு போயிடுறாரு. நாட்டுக்கு போன உடனே நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ணணும், எல்லா பிரச்சனையுமே அவர் வந்து பார்க்கணும் அப்படின்னும்போது ரொம்ப வந்து கஷ்டம் அதிகம். ஸோ இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது, வருடங்களும் போயிட்டே இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா போக 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 அவரை வந்து அவருக்கான கல்யாண வயசும் வந்துருச்சு. இப்போ அவங்களுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்பா, கல்யாண வயசு வந்துருச்சு, இதுக்கப்புறமும் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பேசியும் இல்லைம்மா, அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் ஒரு பெண்ணை வந்து நேசித்தேன், அவளை வந்து மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. சொன்னாலுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ தலை ரொம்ப வலிக்குது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, நீ அட்ரஸும் கேட்கல, பேரும் கேட்கல, எந்த நாட்டை சேர்ந்தவ, என்ன பண்ணுறா, எதுவுமே கேட்காம எப்படி நம்ம அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சி நம்ம வந்து உனக்கு நான் திருமணம் செய்து வைக்குது, எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, கல்யாணம் குழந்தையெல்லாம் பேர பசங்களெல்லாம் பார்க்கணும், நாட்டுக்கு இன்னொரு ராஜாவோ ராணியோ நம்ம நியமிக்கணும். ஸோ நம்மளுடைய உறவு வந்து அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக திருமணம் ஒன்று இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பேசினாலுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து இல்லை, நான் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி அந்த பெண்ணை மட்டும்தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சோகமாக சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், சொன்னாலுமே அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம் வந்து அதிகமாக இருக்குது, என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ட்ரீட்லாம் வைப்பாங்களா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பந்திலாம் போட்டு ஊர் மக்களெல்லாம் கூட்டி சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு எதனா ஒரு வெற்றி கிடைச்சிச்சின்னா அது வெற்றி திருவிழாவாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணி வெற்றி திருவிழாவாக வந்து அறிவிக்கிறாங்க. அறிவித்து ஊர் மக்கள் அனைவரும் வராங்க. அப்போ வந்து இவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 26 வயசு ஆயிடுச்சு. 10 ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு. என்னம்மா பானுமா, என்னம்மான்னு கேட்டால் என்னம்மா சொல்லணும், உங்கள் முஸ்லீம் நாட்டு கதையோடைய காதல் ஸ்டோரி தான் நான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். அந்த காலத்தில் இந்த காதல் ஸ்டோரி வந்து உண்மையான காதல் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். காதல் கதை வந்து உண்மையாக நடந்த காதல் கதை. அந்த காலத்தில் மன்னர்கள் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஷார்ட்டாக வந்து தான் சொல்லிகிட்ருக்கேன். பானுமா வாங்க, இது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் வந்து உங்கள் இதில் படிச்சிருக்கீங்களா, நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். எல்லா ஸ்டோரியும் நான் விடாமல் படிப்பேன். அதில் ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் வெற்றி பெற்ற அந்த வீட்டுக்கு போய்விட்டு உங்கள் வீட்டுக்கு வரைக்கும், அப்படிங்களா, அதான் என்னடா இது மை டியர்ஸ், இதில் காணவேன்னு பார்த்தேன், அந்த பிள்ளையும் போட்டுட்ருக்கோம். ஓகே போடுவோமானுமா, எல்லோரும் ஒரு சைடாக போட்டு முன்னேறுவோம். அப்போ தானே எனக்கும் மூக்கு சளி, என் டியருக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் மூக்கு சளி, என்ன பண்ணுறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கதைக்கு போயிடுறேன். அப்புறம் நீங்கள் எல்லோரும் என்னை கோவமாக பார்ப்பீங்க. லெட்ஸ் கோ டு ஸ்டோரி. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, வெற்றி திருவிழா வைக்கிறாங்க. ட்விஸ்ட்டு நல்லா கேட்டுட்டே வாங்க. அந்த பெண்மணி யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவளை கிட்டத்தட்ட 11 வயசுலேருந்து இப்போ 21 வயசுனாலே 10 வருஷம், 26 வயசு ஆயிடுச்சு. இப்போ ராஜாவுக்கு 10 கூட நீங்கள் இன்னும் ஒரு 6 சேர்த்துக்கோங்க. 16 வருடங்களாக அந்த சிறு வயதில் குளத்துல பார்த்தா அதே பெண்மணியை மட்டும்தான் நான் திருமணம் செய்வேன், வேறு பெண்களை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி இப்படியும் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த காலத்தில் ராஜாக்கள் பார்த்தாலே நிறைய பணிப்பெண்கள், நிறைய மனைவிகள், அப்படி தான் வந்து கதைகள் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கதையை யாருமே கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால கதையை வந்து ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து வெற்றி திருவிழா கொண்டாடுறாங்க. ஊர் மக்கள் அனைவருக்கும் விதவிதமாக சாப்பாடு வந்து அரண்மனையில் போடுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே வரணும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து சாப்பாடெலாம் போடுறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் ஸ்டார்டிங் டு எண்ட் அழகாக கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜா வருவாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே எழுந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே போயிட்டு
நாட்டுக்காக செஞ்சாங்க, எதெல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்றத வந்து பேசுவாங்க. மந்திரியுமே வந்து கூட உட்காந்து பேசுவாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் நடனம் வைப்பாங்க.